இன்றைக்கி என்ன ஃபேஸ்புக்லேயும் தொலைபேசிலையும் 2 நாளாக கேவலமாக பேசுகிறாங்க. நான் ஒரு பந்து, என்னை அடிக்க 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 எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கோழை நாய்களே, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. மருத்துவர் ஐயா என்ற ஒரு தெய்வம் எனக்கு பக்கபலமாக துணை நிற்கிறார்கள். அவர் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். என்ன நீங்கள் என்ன குடும்பத்தை பற்றி பேசுகிறது, அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பயந்துக்குமா என்ன? டேய், உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது. நீ பயலாட்ட ஃபேஸ்புக்கில் பேசுகிற. நானும் இந்த எம்எல்ஏ பதவி வருவதற்கு முன்பு 1000 ஆட்டம் ஆடணும் தான். எம்எல்ஏ பதவி வந்த பிறகு நான்லாம் ஐயாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அடக்கி வாசிக்கிறோம். புரியுதா? இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது, அந்த போடுறதெல்லாம் அதெல்லாம் நிறுத்திக்கங்க. அதெல்லாம் என்னுடைய செயல்பாட்டையும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மீது வைத்திருக்கிற பக்தியையும் ஒரு கடுகளவு கூட பிசகாது. மீண்டும் சொல்லுகிறேன், ஐயா அவர்கள் அன்னைக்கு ஏங்க இந்த கட்சியை உருவாக்கின தலைவருங்க அன்றைக்கி அழுதார் பார்த்தீங்கல்ல. ஐயோ, என் உயிர் ஒன்று தவிர எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்களே, நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேசுன பேச்சு நீ கேட்டீங்க தானே? ஒரு இதை உண்மையான தஸ்தாவேஜுகளை கொடுத்து இந்த கட்சியை நீங்கள் வாங்கியிருந்தா சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், பரவாயில்ல அப்படின்னு. இந்த கட்சியை உழைச்ச உழைப்பு அன்புமணிக்கு என்ன ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. அவர் முழுக்க வியர்வையை, ரத்தத்தை வியர்வையாக சிந்தியவர் ஐயா. அவர்கிட்ட பொய்யான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் அதை பிடிங்கி விட்டு இப்படி பண்ணுறதுங்கிறது நியாயமற்றது. அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை தொடர்ந்து பயன்படுத்துவேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான். பாட்டாளி மக்கள் கொறடா என்பதை சட்டமன்ற செயலாளரும் சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அதில் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் ஆணையம் உத்தரவெல்லாம் போடல, கடிதம் கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்குது? நீ கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல. இந்த மாதிரி அவர்கள் கொடுத்த ஆவணங்களின்படி, யார் கொடுத்த? அன்புமணி தரப்பு கொடுத்த ஆவணங்களின்படி ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஆனால் அது பொய்யான ஆவணமே பொய்.